சிறகடிக்க ஆசை சீரியல்னைக்கான எபிசோடில் கிறிஷ்க்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பான் முத்து மீனான்னு சொல்லி. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, முத்து மீனாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லி. அவங்க என் மேலே கோபத்தில் இருக்காங்க, எனக்கு டைவர்ஸ் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க ரோஹிணி. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து சொல்வார், நீங்கள் 2 பேருமே மனோஜோட ரூமில் இருங்க அப்படின்னு சொல்லி. விஜயாவுக்கு வந்து பிடிக்காதே, அவங்க வெளியே கிடக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, அவன் இப்போ தனியாக தானே இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரவி வந்து என்னோட ரொம்ப நாங்கள் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிறோம் மனோஜும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனோஜ் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் முடிவு தான் இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கிளம்பிடுவாங்க. முத்து மீனாக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் முத்து சொல்வார், சரி நம்மளுக்கு தனி ரூம், அவன் கட்டில் படுக்காண்டா நம்ம கட்டில் நம்ம தூங்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் ரோஹிணி வந்து ஸ்ருதியோட கடைக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து எப்படி போகுது உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் லைஃப் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா. நீங்கள் ரவி கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பப்போ இருக்கும், நான் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி. அப்போ மீனாவும் வருவாங்க. மீனா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் நல்லா இருந்தால் தான் உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கிறிஷ்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும், அந்த ஹெல்ப்புக்காக தான் உங்களை கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.